Hello friends, welcome to Meera Mind Voice. Day 23 Tuesday in Big Boss House. இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோட் பார்த்தோன்னாக்க நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருந்தது. ஆனால் பெருசாக எதுவும் இல்லை, பார்ப்போம். 1 ஹவரில் ஆரம்பித்தது. நாள் நைட்டு 11 மணிக்கு இவங்க எல்லாரும் வெளியில் ஆட்டம் பாட்டம் பண்ணி கொண்டிருக்க பிக் பாஸ் டீம் உள்ளே புகுந்து இவங்க ஒளிச்சு வச்சுருந்த சில பல விஷயங்கள், அது போக கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒன்லி பேர் மினிமம் மட்டும் வச்சுட்டு, இல்லை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க. பேர் மினிமம் அனுப்பப்பட்டது ஸ்டோர் ரூமில். இவங்க உள்ளே வந்து பார்த்துட்டு ஐயோ எல்லாம் போச்சுங்க. நம்ம கேப்டன் எதுவுமே புரியாமல், இருங்க ஃப்ரெஷ் ஸ்டாக் வரும், அதுக்காக தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல், என்னடா இப்படிப்பட்ட ஒரு வாரத்தில் வந்து நம்ம கேப்டனாக மாட்டிக்கிட்டோமேன்னுட்டு ஸ்டோர் ரூம் வாசல்லையே தவம் கிடக்கிறாரு நம்ம கேப்டன். கடைசியில் பார்த்தா பேர் மினிமம் பொருட்கள் லைக் அரிசி, பருப்பு அண்ட் ரவை, வெங்காயம் கிடையாது, சாரி, ஒன்லி தக்காளி, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. நல்ல காலம் எல்லாருக்கும் ப்ரெஷ் அனுப்பிச்சிட்டாங்க. ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு வந்துருச்சு. இதுக்கு நடுப்புற வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது பாரு திவாகரோட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சொல்கிறது மெயினாக என்னென்னா, நான் செய்கிறது எல்லாமே கேம் தான், இந்த முன்னாடி விளையாடினதும் கேம் தான், இப்போ விளையாடுறதும் கேம் தான். அப்போயே அவங்க வந்து கம்ருதீனை பற்றி பேசுகிறாங்க. நம்ம வந்து அவனை வந்து கொஞ்சம் இதுவாக வச்சுக்கணும், என்னமோ நான் பழகிறதுனால தான் அவனுக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியிலலாம் அப்படி இருக்காது. ஆக்சுவலாக இதே இடத்துல உட்காந்து அவங்க 2-3 தடவை பேசுகிறாங்களா, ஸோ எப்போ எது பேசினாங்கன்னு நமக்கே மறந்து போயிடுது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து உட்காந்து கமருதீன் மேலே கால் போடுறதும், அவர் மேலே சாஞ்சு உட்காந்துக்கிட்டு மற்றவங்க பண்ணுறதையெல்லாம் பார்க்குறதும் தெரியலிங்க. அடுத்தது காலம்புரை 9:35 மார்னிங் சாங் போட்டு எல்லாம் ஆரம்பித்த உடனே நம்ம கேப்டன் என்ன பண்ணார், பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்கள், அதை எல்லோரும் நம்ம ரிப்பீட் பண்ணலாம், இந்த ஓத்து எடுக்கிற மாதிரி அப்படின்னு ஆரம்பித்த உடனே ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரும்போது திவாகர் தான் ஸ்பேஸ் கிடச்சா விட மாட்டார். அவர் பாட்டு ஒரு 5 நிமிஷம் சொல்லிகிட்டே போக வினோத் வந்து, சரி போதும் நிறுத்தியான்னு, நீ யார் என்னை நிறுத்த சொல்லுங்க, இல்லை கேப்டன் சொன்னார், அதை நான் கொஞ்சம் சத்தமாக சொன்னேன். இவர் எல்லா இடத்துக்கும் மவுத் பீஸா வினோத், பாரு பேசினாங்கன்னா கூட வந்து பேசுகிறாரு, வேறு ஏதாவது ஆச்சுன்னா அந்த இடத்துல அவராக ஆஜராகிறாரு. அது மாதிரி மவுத் பீஸாக ஆரம்பிக்க அது சண்டை பெருசாக, இவர் சில பல வார்த்தைகளை விட உடனே திவாகர் அதை பிடித்து கொண்டு இவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா அவரும் ஆரம்பிக்க இனிதாகவே பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஆரம்பிச்சுது. வினோத் வந்து மற்றவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறாரு, திவாகருக்கு எல்லாம் தெரியுது, நீங்கள் எல்லோரும் தான் அவர் பாவம்னு சொல்லிட்டு அவருக்கு சேர்ந்து இடம் கொடுக்குறீங்க, அவர் என்னென்னலாம் பேசுகிறாரு தெரியுமான்னு வீடு முழுக்க இதை தான் புலம்பிக்கிட்டே திரியிறார் அவர். அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு, இல்லை நம்ம கேப்டன் வந்து கார்டன் ஏரியாவில் வானத்தை பார்த்து உட்காந்துருக்காரு, ஐயகோ என் நிலைமை என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அவரை கூப்பிட்டு ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, நான் யூனிஃபார்ம்லாம் வேறு தைச்சி கொடுத்து அனுப்பிச்சேன், நீங்கள் வந்து போய் எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் செக் பண்ணுங்கள், அவங்களுடைய அந்த மைக் பவுச்லேருந்து எல்லாம் செக் பண்ணுங்கள், யாராவது மேக்கப் போட்டு இருக்காங்களா எல்லாம் பாருங்கள் அப்படின்னாரு. உடனே பாரு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு, நார்மலாகவே கேரக்டரில் இருப்பான், இவர் வேற ஏற்றி விட்டுட்டாரு, ஓவராக பண்ணுவானே அவன் அப்படின்னு ஒரு பெருமூச்சோட வெளில வராங்க. அப்பயே நமக்கு தெரியும் ஏதோ சம்பவம் காத்திருக்கிறதுன்னுட்டு. பிக் பாஸ் வந்து வியன்னாவை திரும்ப செக் பண்ணு, இந்த பொண்ணை திரும்ப செக் பண்ணு அப்படிங்கிறாரு. எல்லாம் பண்ணி முடித்த உடனே பிக் பாஸ் வந்து கேர்ள்ஸை ஸ்பெஷலாக அப்லாட் பண்ணுறாரு. பிகாஸ் உங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாத்தையும் நீங்கள் தொலைச்சிட்டீங்க, அது ஈஸி இல்லை, இந்த இதில் வந்து மேக்கப் கூட போடாமல் இருக்கிறதுங்கிறது பார்க்குற எங்களுக்கு தானே கஷ்டம், அவங்களுக்கு என்ன கஷ்டம், இது இருந்த அரிசியில் ஒரு கஞ்சி செய்யலான்னு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்த விதம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பாராட்டி முடித்த உடனே
இவர் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு நம்ம தலை. பல பேருக்கு அதில் வந்து மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிடல, ஒரு வா கஞ்சி தான் குடிச்சிருக்கோம், ஆல்ரெடி டயர்டாக இருக்கும் அப்படின்னுட்டு. இவர் சொல்கிறது எதுக்காகனாக்க டயர்டாக இருக்கோன்னு போய் படுத்து அவங்கவுங்க தூங்கிடுவாங்க. ஸோ ஏதாவது பண்ணி இவங்களை வந்து அலைவாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிங்கன்னா டாஸ்க்கு கடுமையாக இருக்க போகிறது, அந்த டாஸ்கெல்லாம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உடனே ஆஸ் யூஷுவல் நம்ம பார்வதி மேடம் எழுந்து நீங்கள் வந்து ஆர்மி கேம்பாக நடத்த போகிறீங்களா, அந்த ஒரு வார்த்தை தாங்க, ஆர்மி கேம்பாக நடத்த போகிறீங்களா, இதை வச்சு 5 நிமிஷம் ஓட்டினாங்க. இவர் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடி அமருங்கள் பார்வதின்னு சொன்னது தான் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நாள் முழுக்க நீ என்ன மூடிட்டே இருக்க சொன்ன, நீ என்ன மூடிட்டே இருக்க சொன்ன, வேணாம் நம்ம ஏன் சொல்லணும். அவர் உடனே கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கார், வாயை மூடி அமருங்கள்னு சொன்னேன்னுட்டு. இது வாக்குவாதம் முத்திக்கிட்டே போக உடனே திவாகரம் அவர் பங்குக்கு அவர் உள்ளே புகுந்து என்னையும் நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒன் சைடடாக இருக்கீங்க, இவங்களுக்கு கேப்டன் ஆயாச்சுன்னா நீ ஒன் சைடட், நீ பயாஸ்டு அப்படின்னு முத்திர குத்தின்னு ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களா சுயமாக எதுவும் பண்ண மாட்டாங்க. இதை ஆரம்பித்த உடனே பார்வதி வாடா போடான்னு பேச இவரே ஒன்றும் சொல்லலை, கேப்டனே வினோத் எழுந்து குதிக்கிறாரு. நீ எப்படி கேப்டனை போய் வாடா போடான்னு சொல்லலாம், எஃப்ஜே சொல்லிட்டாரு. எஃப்ஜே காணுமே நினச்சோம், எழுந்து நல்ல பலமாக ஒரு கத்திட்டு எல்லோரும் பர்சனல் பேசணுன்னா கேப்டனோட ரூமுக்குள்ளே போய் பர்சனலாக உங்களோட இதை பேசி தீர்த்துக்கங்க, நான் போகிறேன் வெளில. அப்புறம் கேப்டன் ரூமை விட்டு வெளிலே வர மாட்டார், அதுதானே பிரச்சனை. அவர் எழுந்து வாக் அவுட் பண்ணிடுறாரு. இன்னும் சில பல பேர் எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் இந்த சண்டையை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இவ்வளோ சண்டை நடந்தது. அடுத்தது எகெயின் திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு சண்டை. அது அவங்களும் ஒரு மாதிரி சண்டை போட்டு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அந்த ரவுண்ட் ஆஃப் ஷேமில் நிற்க வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. பிக் பாஸ் ஒன்று ஒரு சூப்பரான ஒரு காமெடியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். கான்டென்ட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க, இது வந்து உண்மையான ஷோ, நீங்கள் எல்லாம் வாழ்கிறீர்கள், உங்களுடைய கோபம் சுகம் துக்கம் எல்லாமே உண்மை அப்படின்ன உடனே பாரு செய்கிறதெல்லாம் அவரோட குணமா, கமருதீன் பண்ணுறதெல்லாம் அவரோட குணமா, திவாகர் பண்ணுறதெல்லாம் அவரோட குணமா அப்படின்னா நீங்கள் என்ன நடத்துகிறீங்க இங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு எல்லாருக்குமே தோணும். ஒரு தேவையில்லாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி எல்லாருக்குமே தோணுது. ஸோ இங்கே எல்லாருமே கண்டென்ட் கொடுக்குறாங்க. அவரே சொல்லிட்டாரு, வெளியில் பார்க்குற மக்களுக்கெல்லாம் இது கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதை ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு கண்டென்ட் பிக் பாஸ் கொடுக்க வேண்டாமா, அப்போ தானே அதை எல்லாரும் நல்லா பேசுவாங்க. வெறும்னா ஒரு இதுக்குள்ளே ஷோக்குள்ளே இருக்கிற பார்வதியவே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரமோ எல்லாத்துலேயும் பார்வதியே வராங்க. அடுத்தது பாரு ஷோன்னு மாற்றிட்டு இவங்க வாய்ஸ் கூட நல்லா இருக்குது, இவங்களுடைய தாட் ப்ராசஸ் நல்லா இருக்குன்னு பிக் பாஸே யாராவது பாருவாக மாற்றிட்டாங்கன்னா அந்த பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் நடுப்புற புகுந்து அப்பப்போ காமெடி பண்ணிகிட்ருக்காரு. அது முடித்த உடனே அப்போ தான் நமக்கு தோணினது, முதல் நாள் ராத்திரி தான் பாரு பேசிகிட்டு இருந்தாங்க திவாகர்கிட்ட, இது எல்லாமே கேமு, நான் 2 நாள் முன்னாடி இப்போ 2 வாரம் முன்னாடி பண்ணதும் கேமு, இந்த வாரம் பண்ணுறதும் கேம் அப்படின்னுட்டு. அப்போ இவங்க வாழலையா பிக் பாஸ், இல்லை இந்த சீனை உங்களுக்கு மட்டும் எடிட் பண்ணிட்டாங்களா, இல்லை அது பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க தோணினது. உடனே பாரு வந்து வினோத்தோட வந்து சண்டை போடுறாங்க. நீ வந்து சொன்ன கமருதீன்கிட்ட என்னோட சேர்ந்ததுனால தான் அவனுக்கு இத்தனை ஓட்டு விழுந்தது, அதனால தான் அவன் ஜெயிலுக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆரம்பித்தாங்க. வினோத் வந்து ஒரு மாதிரி நழுவிட்டு வெளில போயிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பொண்ணுக்கிட்ட பேசி நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு நியூ டாஸ்க் கொடுக்குறாரு. அதாவது இந்த பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அதுக்காக இது வீக்லி டாஸ்க்கு. ஆக்டிவிட்டி ஏரியாவில் 4 டாஸ்க் இருக்கும். அந்த 2 டீம்லேருந்தும் 3 பிளேயர்ஸு, பிபி டீம் தனி, சூப்பர் டீலக்ஸ் டீம் தனி, 2த்துலேருந்தும் ஒரு ஜட்ஜு. பிபி டீம்லேருந்து விக்ரம் ஜட்ஜாகவும், சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து ரம்யா ஜட்ஜாகவும், சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து எஃப்ஜே வினோத் அண்ட் கனி பிளேயர்ஸாகவும், பிபி ஹவுஸ்லேருந்து துஷார் பாரு அண்டு கெமி விளையாடுறதுக்கும் போகிறாங்க ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு.
4 டாஸ்க்குமே நல்லா இருந்தது. முதல்ல வந்து மேட்ச் பாக்ஸை சுண்டி விட்டு கப்புக்குள்ளே போடணும், 3 மேட்ச் பாக்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸு. அடுத்தது வந்து நட்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த நட்டை ஒன்று மேலே ஒன்றா போல்ட், அந்த இது ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் இல்லையா, ஹெக்ஸகனல் ஷேப்பில், அதை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கணும். அதுவும் சாப்ஸ்டிக்கால் எடுத்து அடுக்கணும். அடுத்தது வந்து கப்ஸை வந்து ஃபோர்ட் பண்ணணும். 4வது வந்து ஃப்ளிப் த பாட்டில். இந்த ரெண்டும் கொஞ்சம் டஃப்பு, அடுத்தது ரெண்டும் கடகடன் பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வினோத்தும் துஷாரும் இறங்கினாங்க ரவுண்டுக்கு. சைமல்டேனியஸாக 2 பேரும் பண்ணணும், யார் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்க அதுதான் டாஸ்க்கு. வினோத் உண்மையிலேயே ஃபாஸ்ட்டாக முடித்தார், பட் துஷாரும் பின்னாடி நிற்கல. அடுத்தடுத்து வந்து துஷாரும் முடிச்சிட்டாரு. அடுத்தது கனி வந்தாங்க. கனி வந்து முதல் டாஸ்க் பண்ணாங்க, 2வது டாஸ்க் பண்ணாங்க. அப்போ தான் வந்து பார்வதி உள்ளே வந்தாங்க. இல்லை, பார்வதியும் முன்னாடியே வந்துட்டாங்க. கனி 2வது இது முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்வதியும் 2வது டாஸ்க்குக்கு வந்துட்டாங்க. ஆனால் கனி 2வது முடித்தாங்க, 3வது முடித்தாங்க, 4வது முடித்தாங்க. அடுத்தது எஃப்ஜே வந்தார், அவரும் 4 டாஸ்கையும் முடித்து கேமை முடித்து விட்டார். பார்வதி அந்த போல்டு பார்வதி அந்த போல்ட்லேயே நின்றுட்டாங்க. பாவம், போல்டான பார்வதியை போட்டு பார்த்த தருணம் அப்படின்னு நமக்கு தோணினது. இதுக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த 1000 பாயிண்ட்ஸில் இது இருக்கும், லாக்கர் ரூம் இருக்கும். லாக்கர் ரூமுக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. இவங்க எல்லாரும் பயங்கர கனவோட அதை எடுக்கலாம் இதை எடுக்கலான்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பிக் பாஸ் விடுவாரா? அதில் இன்னும் ஒரு ட்விஸ்ட்டு வைப்பார். என்ன ட்விஸ்ட்டுன்னா, 9 செகண்டுக்குள்ளே பொருளை எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஈவினிங் வந்து பார்வதியும் இந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு வெளில வந்தோடனே பார்வதி, நான் என்னோடய 100% கொடுத்தேன், கெமியை செய்ய விட்டுருக்கணும், கெமி நிச்சயம் செஞ்சுருக்க மாட்டா, உள்ளே வேறு யாருமே இவங்க தோத்துட்டு வந்துட்டாங்க, நம்ம இது பண்ணிட்டோன்னு பேசலை. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்செக்யூரிட்டி பற்றியா, நம்மளை தான் இவங்க எல்லோரும் பேசுவாங்க, நம்ம தோத்துட்டு வந்துட்டோன்னு எல்லோரும் நம்மளை பேக் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்மளை சொல்லி காட்டுவாங்கன்னு புலம்ப வைக்கிது. கமருதீன் கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து விக்ரம வேற பற்றி, அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான் தெரியுமா, அவன் உங்கள் பக்கத்துலேயே வரல பார்வதி. பிக் பாஸே கூப்பிட்டு நீங்கள் வைக்கும்போது 2 கையும் பயன்படுத்துகிறீங்க, ஜட்ஜஸ் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வேலையை நான் பண்ணுறேன், அவங்கள கவனிங்கன்னாங்க. பார்வதி அவங்க கவனிக்க கூட இல்லை, பிகாஸ் அதர் டீம் கரெக்டாக பண்ணுறதாங்கிறதுலையே மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி மற்றவங்கள பேட் லைட்டில் காமிக்கிற வேலையை ரொம்ப அழகாக கமருதீன் கிட்ட பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நடுப்புற வீட்டுக்குள்ளே பார்த்தா அப்பப்போ கமருதீன் அரோரா கையை பிடித்து அவர்களிடம் கன்ஃபெஷன் செய்வதும் இதுன்னு ஏதோ பேசி கொண்டிருப்பதும், அரோரா நானே வெளில போய்டுறேன்ப்பா, எனக்கு வெளி லைஃப் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அவங்க பேசுகிறதும் சூப்பர். இன்றைக்கி ஸ்டோரி டைமில் வந்து விக்ரமும் அரோராவும் பேசினாங்க. அரோரா பேசினதில் பெருசாக இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. விக்ரம் பேசினது ஜோவியலாக இருந்தது, ஆனால் பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எதுவும் கிடையாது. நல்ல ஜோவியலாக கேட்குற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். நத்திங் ஒர்த் மென்ஷனிங் இன் தட் மச். அடுத்தது பிக் பாஸ் வச்சார் ஆப்பு. 9 செகண்டுக்குள்ளே பொருள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். பர்சனல் பொருள், உணவு பொருள்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து வெளியில் 9 செகண்டுக்குள்ளே ரீச் பண்ணலைன்னாக்க பொருட்களை திருப்பி வச்சிடணும். நீங்கள் வந்து 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே எடுத்தீங்கன்னா பிபி ஹவுஸ்மேட்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எதை வச்சுக்கலாம் எதை திருப்பி வச்சிடணுன்னுட்டு. அவர் நிறைய இதுலேருந்து ஒரு பெரிய கேம் எதிர்பார்த்தார். ஆனால் இவங்க எல்லாருமா சேர்ந்து சொதப்பிட்டாங்க. ஸோ எல்லாம் லேபிள்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதில் வச்ச ஒரு பெரிய இது என்னென்னாக்க, எல்லாத்தையும் கிஃப்ட் ரேப் பண்ணி அது மேலே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. எல்லோ கலரில் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததுன்னா அது வந்து லக்ஸுரி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸோடது. ஒயிட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததுன்னா அது பிபி ஹவுஸோடது. இவங்க 3 பேர் போகணுன்னொன்னே இவங்க ரொம்ப நேர்மையாளர்களா, ரொம்ப சத்தியவாதிகளா, நமக்கும் எடுத்துக்கலாம் அவங்களுக்கும் எடுத்துக்கலாம், எல்லாருமே தான் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறோம், ஸோ 2 பேருக்குமே எடுத்துக்கலாம், இப்படியெல்லாம் பேசி எல்லாம் பண்ணி 3 பேருமா உள்ளே போய் சபரி, வினோத் அண்ட் எஃப்ஜே
3 பேரும். அதுவே கேட்குறாரு பிக் பாஸ், நீங்கள் 3 பேரும் போகிறதுங்கிறது தான் உறுதியா, இதுதான் இதுவா? நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். பட் எகெயின் இது வந்து பின்னாடி உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒன்றத்தை கிளப்பி விட, இவங்க ஐயோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமான்னு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு, இல்லை நீங்கள் 3 பேருமே போங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட வேண்டியிருக்கும், எடுத்துகிட்டு எப்படி வர வேண்டியிருக்கும் எதுவும் தெரியாது. அதனால் இவங்களே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க போனோடனே 4600 பாயிண்ட்டுக்கு சாமான் எடுத்துட்டாங்க. அதை கொண்டு வந்து டேபிளில் போட்டு இது பண்ணி, ஓகே இப்போ பிபி ஹவுஸ்மேட்ஸ் தான் எடுக்கணும்ன உடனே வியன்னா, துஷார், இதை மாதிரி ஒரு சில பேர், விக்ரம் ஈவன், அவங்க கஷ்டப்பட்டு டாஸ்க் விளையாடி இருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு 500 பாயிண்ட், நமக்கு 500 பாயிண்ட்டுன்னு பொருள்களை எடுப்போம் அப்படிங்கிறாங்க. பார்வதியால் ஒன்றும் சொல்ல முடியல. இதுக்கு நடுப்புற பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு, அவங்க ஒயிட் பொருள்களையும் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு தேர்வு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிட்டு போட்டார். அண்ட் பிபி ஹவுஸ்க்காக எடுத்துன்னு வந்த பொருட்கள் காமன் பொருள்கள்னு இவங்க நினச்சாங்க. ஆனால் அதை வந்து அவங்க ஷேர் பண்ணக்கூடாது, இந்த பொருள்கள் வர்றதில் அவங்கவங்க தான் சாப்பிட்ணுன்னு சொன்ன உடனே அப்படி இப்படி ஏதோ ஒன்று பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கடைசியில் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு, எங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸுக்கு சிக்கன் வேணாம், அதுக்கு வேறு ஏதாவது உருப்படியான பொருளை எடுங்கன்னு சொல்ல, இதில் உருப்படியாக ஒன்றுமே இல்லைங்கன்னு இவங்க பேக்கெட்ஸை எடுத்து காமிக்க பிக் பாஸ் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, தன்னிச்சையாக நீங்கள் செயல்படணும் அப்படின்னுட்டு. 30 செகண்டுக்குள்ளே பிபி ஹவுஸ்மேட்ஸு பொருள்களை தேர்வு பண்ணலைன்னா மொத்தத்தையும் காலி பண்ணி உள்ளே போட்டுருவேன் அப்படின்ட்டாரு. ஸோ கடகடன்னு ஏதோ ஒன்றத்தை சூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறமா பிக் பாஸ் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு, காலம்பரை தான் உங்கள் எல்லாரையும் நான் அப்லாட் பண்ணினேன், நல்லா விளையாடுறீங்கன்னுட்டு. இப்படி குழு மனப்பான்மையோடு விளையாடுறதா இருந்தால் நான் எதுக்கு, இல்லை இந்த டாஸ்க் எதுக்கு, இது என்ன லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்கா, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி வேணுங்கிறத வாங்கணுங்கிறதுக்கு உங்களை தானே தனியாக முடிவெடுக்க சொன்னேன். இனிமேலாவது உங்களுடைய இந்த குரூப் மென்டாலிட்டிலேருந்து வெளியில் வரணும், உங்களுக்கு தோணதை செய்யுங்க, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக, பயங்கர கோவமாக போயிட்டார். பார்வதி வந்து ஒயிட் நிறைய எடுத்திருக்காங்க, நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னொன்னே ஒரு குதிச்சாங்க பாருங்கள். எல்லாருமே பாரூன்னு பண்ணின உடனே, இல்லைப்பா ஒயிட் எடுத்துருக்கிறது அத்தனையும் நாங்கள் எடுத்துக்கலாம்னு நினச்சேன், நான் அதுக்கு தான் குதித்தேன். அவங்க அதுக்கு குதிக்கலை, அவங்களுக்கு இம்மீடியட்டாக, அதாவது செகண்டுக்கு செகண்ட் அவங்க மைண்ட் ஒர்க் பண்ணுறது பாருங்கள். உண்மையிலே அதை பாராட்டி தானங்க ஆகணும். செகண்டுக்கு செகண்ட் நெகட்டிவாக அடுத்தவனை கவுக்க என்ன பண்ணலான்னு எல்லா விதமான யுக்தியும். நீ ஏன்னு கேட்டால் ஏன்னு கேட்ட, இல்லை நீ ஏங்கன்னு கேட்டால் ஏங்கன்னு கேட்ட, எது கேட்டாலும் அதற்கு ஒரு பதில் வைத்திருப்பது ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஸோ பயங்கர கோவமாக சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயாச்சு. வியன்னா வந்து கேப்டனை கூப்பிட்டு, நீங்கள் அங்கே வந்து என்ன ஸ்டார் பண்ணினீங்க, ஏம்மா இந்த வீட்டில் திவாகர்னு ஒருத்தர் ஒவ்வொரு பொண்ணையாக வந்து, நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ வந்து இது பண்ணுறியா, நீ எனக்கு கையில் முத்தம் கொடு, நீ எனக்கு கன்னத்தில் முத்தம் கொடு, இப்படி இது சொல்லும்போது தான் தோணுது, அதுவும் வரையிருங்க இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறார். அவர் செய்கிறது தப்பு இல்லை. பிக் பாஸ் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது குறுக்கவே இந்த பொண்ணு கீச்சுன்னு பேசாதன்னு திருப்பி பார்த்தது தவறாம். அதுக்கு ஒரு பெரிய ட்ராமா பண்ணி, ஏன்னா இந்த வாரம் வந்து அவங்களுக்கு ஆப்ட எலி, இந்த வீட்டின் தலை இல்லை அது எலி, நம்ம கேப்டன் பிரவீன்ராஜ். ஸோ அவரை எல்லாரும் எந்தெந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் அடிக்கலாம், இந்த வாரம் இவரை மட்டும்தாண்டா அடிக்க முடியும் அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த திவாகர் அண்ட் வினோத்தினுடைய பிரச்சனை எங்கே தெரியுமா ஆரம்பிச்சது? ஒரு நாளைக்கு நம்ம அரோரா என்ன பண்ணாங்க, வினோத் கையை பிடிச்சி கிஸ் பண்ணால் இப்படி தான் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு வினோத் கையில் முத்தம் கொடுத்தாங்க. அவர் திவாகர் வந்து கமருதீனை வன்மையாக எதிர்ப்பதற்கு காரணம் அவர் பாரு அண்ட் அரோரா 2 பேர் கூடயும் இருக்காருங்கிறதுக்காக. வினோத்துக்கு அரோரா முத்தம் கொடுத்துட்டாங்கங்கிறதுனால வினோத்துடன் சண்டை போட ஆரம்பித்தார். அதுக்கு முன்னால் வரைக்கும் அவரோட சேர்ந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ திவாகர் செய்கிறது எல்லாமே பர்சனல் வெஞ்சன்ஸு, இவங்களை இப்படி அடிக்கணும். அதே மாதிரி அந்த ஃப்ளார் பெட்டில் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து அரோரா வந்த உடனே திவாகர் வந்து சொல்கிறாரு, டேய் கல்யாணம் ஆகலை இல்லையாப்பா, பேச்சுலர், ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்க தானே இருக்கும்னு.
உடனே சபரி ஏண்ணே எனக்கும் தான் கல்யாணம் ஆகலை அப்படின்ன உடனே அரோரா சபரி அண்ணெல்லாம் அப்படி அது ரியாவா இவளா அவளா எவ வந்தாலும் சரி அப்படி தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். இப்படியெல்லாம் பேசுகிற ஒரு திவாகர் கரெக்டு உங்களுக்கு. அவங்கள நீங்கள் எல்லாரும் ஐயே அவர் பாவம்ப்பா அப்படிம்பீங்க. ஒழுங்காக இருக்கிற கேப்டன், எல்லாரையும் மரியாதையோடையே கூப்பிடுற கேப்டன் தப்பு. அதே மாதிரி ஈவினிங் உட்காந்து நம்ம பார்வதி அண்டு திவாகர் அவங்க தான் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க இல்லையா? அண்ணே உனக்கு நீ எனக்கு நான், நம்ம எங்கே வேணாலும் பிரிஞ்சு போவோம், ஆனால் திரும்ப நம்ம 2 பேரும் தான் ஒன்றா சேருவோம். இந்த கம்ருதீன் என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை. அவன் 2 பொண்ணுங்களை ஓட்டுறான். நான் டேட்டிங்லாம் பண்ணால் ரொம்ப உண்மையாக இருப்பேன். நீங்கள் விளையாட வந்திருக்காம்மா, நீங்கள் கரெக்ட், அவங்க விளையாட வரலையே, அவங்க வாழ வந்திருக்காங்க. அவங்களுக்கு உள்ள கம்ருதீனை பிடிச்சா அவங்க கூட டேட்டிங் பண்ணுவாங்க. அவன் 2 பொண்ணுங்களை ஓட்டுறான். அதனால் எனக்கு அவனை கண்டா பிடிக்கல. அவனுடைய பார்வை சரியில்லை, அவன் தொடர்றது சரியில்லை. அப்போ திவாகருக்கு செருப்படுத்து காமிச்சிங்களே, அவரோடது கரெக்டாக இருந்ததா? இன்னும் கம்ருதீனுக்கு காமிக்கலையே அப்படின்னு கேட்கலான்னு தோன்றுறது. பார்ப்போம் வரும் வாரங்களில் என்ன பண்ணுவாங்க. இதில் 4 வைல்டு கார்டு என்ட்ரின்னு சொல்லிட்டு விஜய் டிவியே ப்ரமோ போட்டிருக்காங்க. பிரஜின், சாண்ட்ரா, அமித் பார்கவ் அண்ட் இன்னொரு லேடி கணேசன், திவ்யா கணேசன். எஸ், அவங்க கமருதீன் கூடவே சீரியலில் நடித்தவங்களாம். என்னென்ன கண்டென்ட் இருக்கும், என்னென்ன ஃபன் இருக்கும், இனிமேவாது கேம் நல்லா போகுமா பார்க்கலாம். இதே இன்றைய நிகழ்வுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.